ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் ஒளியியல் அந்த பாடத்துடைய கடைசி 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 31வது கொஸ்டின், குழி லென்ஸ் பெரும்பாலும் டேஷ் பிம்பங்களை தோற்று வைக்கும். ஸோ குழி லென்ஸ் வந்து பெரும்பாலும் டேஷ் பிம்பங்களை தோற்று வைக்கும், அதான் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாயபிம்பம். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ குழி லென்ஸ் இருக்குல்ல, குழி லென்ஸ் பார்த்தீங்கன்னா மெய்பிம்பத்தையும் தோற்று வைக்கும், மாயபிம்பத்தையும் தோற்று வைக்கும். ஆனால் பெரும்பாலும் அதிகமாக மாயபிம்பத்தை தான் தோற்று வைக்கும். ஸோ குழி லென்ஸ் பார்த்தீங்கன்னா மெய்பிம்பத்தையும் தோற்று வைக்கும், மாயபிம்பத்தையும் தோற்று வைக்கும். ஆனால் குழி லென்ஸ் வந்து பெரும்பாலும் மாயபிம்பத்தை தான் தோற்று வைக்கும். எப்போமாவது தான் மெய்பிம்பத்தை வந்து தோற்று வைக்கும். ஸோ குழி லென்ஸ்னால் பெரும்பாலும் மாயபிம்பத்தை தோற்று வைக்கும். ஸோ மாயபிம்பம்னா எப்படி இருக்கும்? நேராக தான் இருக்கும். அதை வந்து திரையில் பிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் அப்படி குவி லென்ஸ்க்கு வந்துடும். ஸோ குவி லென்ஸ் வந்து பெரும்பாலும் மெய்பிம்பத்தை தோற்று வைக்கும். மெய்பிம்பம் பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கும். இதை வந்து திரையில் பிடிக்கலாம். ஸோ அவ்வளோதான். 32வது கொஸ்டின், விழிக்கோளம் நீட்சி அடைவதால் டேஷ் ஏற்படுகிறது. ஸோ கண்ணின் விழிக்கோளம் இருக்கலாம், அது வந்து நார்மலாக இருக்கிறத விட நீட்சி அடைஞ்சிச்சுன்னா ஏற்படக்கூடிய குறைபாடு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மையோபியா. மையோபியானா வேற ஒன்றும் கிடையாது, கிட்ட பார்வை தான். ஸோ மையோபியானா கிட்ட பார்வை. மையோபியானா கிட்ட பார்வை. அதுவே ஹைப்பர் மெட்ரோபியானா என்னது? தூர பார்வை. ஸோ மையோபியானா கிட்ட பார்வை, ஹைப்பர் மெட்ரோபியானா தூர பார்வை. ஸோ கண்ணின் விழிக்கோளம் இருக்குல்ல, அது வந்து நீட்சி அடைஞ்சிச்சுன்னா ஏற்படக்கூடிய குறைபாடு வந்து மயோபியா அல்லது கிட்ட பார்வை. ஸோ கிட்ட பார்வைன்னா என்னது? கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. கிட்ட பார்வை வந்து இருக்கிறவங்களால பக்கத்தில் உள்ள பொருளை தெளிவாக காண இயலும். அதுவே தூரத்தில் உள்ள பொருட்களை வந்து காண முடியாது. இந்த குறைபாடு வந்து எதனால் ஏற்படுகிறதுனா கண்ணுடைய விழிக்கோளம் வந்து நீட்சி அடைந்து விடுவதால் ஏற்படுகிறது. ஸோ இந்த குறைபாடை வந்து குழி லென்ஸ் மூலமாக சரி செஞ்சிடலாம். அதுவே ஹைப்பர் மெட்ரோபியா அல்லது தூர பார்வைனா தூரத்தில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியும், பக்கத்தில் உள்ள பொருளை காண முடியாது. இந்த குறைபாடை பார்த்திங்கன்னா குவி லென்ஸ் மூலமாக நம்ம வந்து சரி செஞ்சிடலாம். ஸோ இது வந்து எதனால் ஏற்படுகிறதுனா விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. ஸோ 2 தான். விழிக்கோளம் வந்து நீட்சி அடைஞ்சிச்சுன்னா கிட்ட பார்வை, அதுவே விழிக்கோளம் சுருங்குச்சுன்னா தூர பார்வை. அவ்வளோதான். 33வது கொஸ்டின், கண்ணின் விழி லென்ஸ் தன் நெகிழ்வுத்தன்மையை இழப்பதால் ஏற்படுவது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சொல்லியிருந்தேன். தேர்ட் ஆப்ஷன் பிரஸ்பயோபியா தான் சரியான விடை. ஸோ பிரஸ்பயோபியானா தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விழி ஏற்பமைவு திறன் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு தான் பிரஸ்பயோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வயது முதிர்வு காரணமாக தான் ஏற்படுகிறது. ஸோ மனிதர்களில் பார்த்திங்கன்னா வயது முதிர்வு இருக்குல்ல, நமக்கு வந்து வயசாச்சுன்னா இந்த குறைபாடு வந்து ஏற்படும். குறைபாடு பேர் பார்த்திங்கன்னா பிரஸ்பயோபியா. தமிழில் வந்து விழி ஏற்பமைவு திறன் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் ஏற்படுகிறதுனா கண்ணில் உள்ள விழி லென்ஸ் இருக்குல்ல, அது வந்து தன்னுடைய நெகிழ்வுத்தன்மையை வந்து இழக்கும் போது ஏற்படுகிறது. அதே டைமில் நம்ம கண்ணில் உள்ள விழி லென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து தாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய சிலியரி தசைகள் அது வந்து வலுவிழக்கும் போது இந்த குறைபாடு வந்து நமக்கு வந்து ஏற்படுகிறது. ஸோ இந்த குறைபாடு வந்து வயசு ஆகிறதுனால தான் ஏற்படுகிறது. ஸோ இந்த குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாற்றங்கள் வந்து நிகழும்னா, இந்த குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் பக்கத்தில் உள்ள பொருளை வந்து தெளிவாக காண முடியாது. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட தூர பார்வை இருக்குல்ல, அது மாதிரி தானே இருக்குது. ஸோ தூர பார்வைனா என்னது? ஹைப்பர் மெட்ரோபியா சொல்லுவாங்களா, அது வந்து விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படும். ஆனால் இந்த விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அல்லது பிரஸ்பயோபியா வந்து வயசாகும் போது விழி லென்ஸ் வந்து தன்னுடைய நெகிழ்வுத்தன்மையை இழக்கும். அதே டைமில் சிலியரி தசைகள் அதுவும் வலுவிழந்து காணப்படும். அந்த டைமில் இந்த குறைபாடு வந்து ஏற்படுகிறது. இதுக்கு வந்து பிரஸ்பயோபியான்னு சொல்லுவாங்க. விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இதுவும் தூர பார்வை மாதிரி தான். தூரத்தில் உள்ள பொருளை வந்து தெளிவாக காண முடியும், ஆனால் பக்கத்தில் உள்ள பொருளை வந்து தெளிவாக காண முடியாது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் வச்சுட்டாங்க. அது என்ன பேர்னா வயது முதிர்வு தூர பார்வை. ஸோ தூர பார்வை மாதிரியே இருக்குது, ஆனால் வயசாகிறதுனால ஏற்படுகிறது. ஸோ வயது முதிர்வு தூர பார்வை அப்படின்னு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் 34வது கொஸ்டின், ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வையால் பாதிக்கப்பட்ட நபருக்கு டேஷ் லென்ஸ் மூலம் பார்வை குறைபாடை சரி செய்யலாம். ஸோ ஒரே டைமில் ஒருத்தருக்கு கிட்டப்பார்வையும் தூரப்பார்வையும் சேர்ந்து வந்துட்டு, ஸோ அதுக்கு வந்து
எந்த லென்ஸை யூஸ் பண்ணி அந்த குறைபாடை சரி செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரு குவிய லென்ஸுகள். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இந்த இரு குவிய லென்ஸுகளில் மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா என்னது இருக்கும்னா குழி லென்ஸ் இருக்கும். அந்த மேல்புறத்தில் உள்ள குழி லென்ஸ் மூலமாக கிட்ட பார்வையை சரி செஞ்சிடலாமா. ஸோ கீழ்ப்புறத்தில் குவி லென்ஸ் இருக்கும், அது மூலமாக தூர பார்வையை சரி செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து இரு குவிய லென்ஸ்னு சொல்லுவாங்க. இது மூலமாக கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டும் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து அந்த டிசீஸை வந்து சரி பண்ணிடலாம். அப்புறம் 35வது கொஸ்டின், உருளை லென்ஸ்கள் மூலம் சரி செய்யப்படும் பார்வை குறைபாடு எது? ஸோ உருளை லென்ஸ்கள் அதுவும் ஒரு டைப் ஆஃப் லென்ஸ் தான். அந்த உருளை லென்ஸ்கள் மூலம் சரி செய்யப்படும் பார்வை குறைபாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்வை சிதறல் குறைபாடு. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. பார்வை சிதறல் குறைபாடு. இந்த குறைபாடை பார்த்தீங்கன்னா உருளை லென்ஸ்கள் மூலமாக சரி செய்யலாம். இந்த குறைபாடு பார்த்திங்கன்னா மரபியல் ரீதியாகவோ அல்லது கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலோ தோன்றலாம். இது வந்து வெளி லென்ஸில் உள்ள கண்புரை ஏற்படும்ல, அந்த கண்புரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னியால் ஏற்படக்கூடிய புண்கள், இந்த மாதிரி ஏற்படக்கூடிய டிசீஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வந்து இந்த குறைபாடு வந்து ஏற்படுகிறது. பார்வை சிதறல் குறைபாடு. இதை வந்து உருளை லென்ஸ்கள் மூலமாக சரி செய்யலாம். அவ்வளோதான். அப்புறம் 36வது கொஸ்டின். ஸோ 36வது கொஸ்டின் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கியில் பயன்படுவது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எளிய நுண்ணோக்கியில் பயன்படுவது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நுண்ணோக்கினா என்னது? நுண்ணோக்கினா என்னது? மிக நுண்ணிய பொருட்களை வந்து காண உதவும் ஒரு கருவி. ஸோ மிக நுண்ணிய பொருட்களை வந்து ஈஸியாக காண்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் நுண்ணோக்கி. அதை வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்களா, எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி. ஸோ எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி, இதில் வந்து பயன்படக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குவி லென்ஸ் தான். ஸோ எளிய நுண்ணோக்கி இதுலேயும் குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கூட்டு நுண்ணோக்கி அதுலேயும் குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நுண்ணோக்கினா என்னது? சின்ன பொருளை வந்து தெளிவாக காணதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி. எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கின்னு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்களா, ரெண்டுலேயுமே குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 37வது கொஸ்டின், நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு. நகரும் நுண்ணோக்கி அதுவும் ஒரு டைப் ஆஃப் நுண்ணோக்கி தான். ஸோ இந்த நகரும் நுண்ணோக்கி இருக்குல்ல, இதோடைய மீச்சிற்றளவு ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். 0.01 மில்லிமீட்டர். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ நகரும் நுண்ணோக்கினா இது வந்து ஒரு நுண்ணோக்கி தான். இது வந்து 0.01 மில்லிமீட்டர் என்ற அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அளந்தறியக்கூடிய மிகச்சிறந்த கருவி. ஸோ இந்த நகரும் நுண்ணோக்கி இருக்கலாம், இது மூலமாக என்ன பண்ணலான்னா 0.01 மில்லிமீட்டர் அந்த அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை கூட மிக துல்லியமாக அளந்து அறிய முடியும். ஸோ இந்த நகரும் நுண்ணோக்கி பார்த்தீங்கன்னா வெர்னியர் தத்துவம் இருக்கலாம். ஸோ வெர்னியர் தத்துவம், அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் செயல்படுகிறது. இதோடைய மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். அப்போ நகரும் நுண்ணோக்கியுடைய தத்துவம் பார்த்தீங்கன்னா வெர்னியர் தத்துவம். அப்புறம் 38வது கொஸ்டின், தொலைநோக்கியை முதலில் உருவாக்கியவர் யார்? ஸோ தொலைநோக்கியை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா. தொலைநோக்கினா என்னது? தொலைவில் உள்ள பொருளை காண உதவும் ஒரு சாதனம் தான் தொலைநோக்கி. தொலைவில் உள்ள பொருளை வந்து காண உதவும் ஒரு சாதனம் தான் தொலைநோக்கி. இதை வந்து முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜோகன் லிப்ரஸே. அப்போ தொலைநோக்கியை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோகன் லிப்ரஸே. 1608 உருவாக்கியிருப்பார். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜோகன் லிப்ரஸே 1608 ஒரு தொலைநோக்கியை உருவாக்கியிருப்பார். இதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் கலீலியோ இருக்கார்ல, அவர் வந்து 1609 சொந்தமாக ஒரு தொலைநோக்கியை உருவாக்கியிருப்பார். அதன் மூலமாக தான் வியாழன், சனி இந்த ரெண்டு கோளையும் சுற்றி உள்ள வளையங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் கெப்லர் இருக்கார்லாம், கெப்லர் பார்த்திங்கன்னா 1611. கெப்லர் வந்து 1611 வந்து ஒரு தொலைநோக்கியை உருவாக்கியிருப்பார். அது வந்து இப்போ உள்ள வானியல் தொலைநோக்கி அதை வந்து ஒத்து காணப்படுது. முப்பத்தி 39வது கொஸ்டின்,
ஒளி விலகல் தொலைநோக்கிக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒளி விலகல் தொலைநோக்கிக்கு எடுத்துக்காட்டு கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெப்லர் தொலைநோக்கி. தொலைநோக்கி இருக்குல்ல, அதில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் தொலைநோக்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி. ஸோ ஒளி விலகல் தொலைநோக்கினா அதில் வந்து என்னது இருக்கும், லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒளி விலகல்னா அதில் வந்து லென்ஸ் இருக்கும். அதுவே ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கினா அதில் வந்து கோளக ஆடிகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒளி விலகல் தொலைநோக்கிக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது, கெப்லர். மற்ற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலிலியோ கண்டுபிடிச்ச தொலைநோக்கி, அப்புறம் நிறமற்ற ஒளி விலகி, இது எல்லாமே ஒளி விலகல் தொலைநோக்கிக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் இருக்குல்ல, கிரிகேரியன், நியூட்டன், கேஸ்கிரன், இந்த 3 பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் கடைசி கொஸ்டின், கூட்டு நுண்ணோக்கியில் டேஸ் குவிலென்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ கூட்டு நுண்ணோக்கி இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை குவிலென்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தால் நுண்ணோக்கினா என்னது, மிக நுண்ணிய பொருளை வந்து காண உதவும் ஒரு சாதனம் தான் நுண்ணோக்கி. நுண்ணோக்கியில் பார்த்தீங்கன்னா குவிலென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. குவிலென்ஸோடைய குவிய தொலைவினை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனை வந்து அதிகரிக்கலாம். ஸோ குவிலென்ஸுடைய குவிய தொலைவை வந்து கம்மி பண்ணதன் மூலமாக நுண்ணோக்கியோடைய உருப்பெருக்கு திறனை அதிகரிக்கலாம். ஸோ இதனால் எளிய நுண்ணோக்கியை கம்பேர் பண்ணும் போது கூட்டு நுண்ணோக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக உருப்பெருக்கம் அடையும். ஸோ எளிய நுண்ணோக்கியில் கம்பேர் பண்ணும்போது கூட்டு நுண்ணோக்கியில் பார்த்திங்கன்னா உருப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, கூட்டு நுண்ணோக்கியில் உருப்பெருக்கம் திறன் இருக்குல்ல, அதை வந்து அதிகரிப்பதற்காக 2 குவிலென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மொத்தம் வந்து 2 குவிலென்ஸ் வந்து இருக்கும். எளிய நுண்ணோக்கியை கம்பேர் பண்ணும்போது கூட்டு நுண்ணோக்கி இருக்கலாம், அதோடைய உருப்பெருக்கு திறன் பார்த்திங்கன்னா எளிய நுண்ணோக்கிலிருந்து 50 to 200 மடங்கு வரை அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. எளிய நுண்ணோக்கியை விட கூட்டு நுண்ணோக்கியுடைய உருப்பெருக்கம் திறன் பார்த்திங்கன்னா 50லேருந்து 200 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ கூட்டு நுண்ணோக்கிலாம் மொத்தம் 2 குவிலென்ஸ் இருக்கலாம். இதை வந்து மொத்தம் அந்த 2 குவிலென்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பொருளர்கள் லென்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணர்கள் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பொருளுக்கு பக்கத்தில் உள்ள லென்ஸ் பார்த்தீங்கன்னா பொருளர்கள் லென்ஸ், கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள லென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணர்கள் லென்ஸ். மொத்தம் வந்து 2 குவிலென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கூட்டு நுண்ணோக்கியில். ஏன்னா அதோடைய உருப்பெருக்கு திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.